வணக்கம் மக்களே, நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது சிறகடிக்க ஆசை தான். நம்ம முத்து பார்த்திங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டலில் நடந்த விஷயத்தை பற்றியே யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கு நடுவில் நம்ம அருணும் கெட்டவர் மட்டும்தான் இல்லை, அவருக்குள்ளேயே கொஞ்சம் நல்ல குணங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத அந்த திருடன் ஓடி போய் கண்டுபிடிச்சதில் முத்து புரிஞ்சுக்கிறாரு. சரி, ஓகே, நம்மளுடைய வரட்டு கௌரவத்துக்காகலாம் நம்ம சீதாவோட வாழ்க்கையை கெடுக்க வேண்டாம், அவளுக்கு பிடிச்ச வாழ்க்கையை அவள் வாழட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மனசிறங்கி சீதாவுக்கு முத்து கால் பண்ணி, சீதா எங்கே இருக்க, நான் உன்னை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி, இது வர மாமா அப்படின்னு சொல்லிட்டு சீதாவும் வராங்க. நேரில் வந்ததுக்கப்புறமா நான் அருணை பற்றி தப்பாக சொன்னது எல்லாத்தையும் நான் இல்லைன்னு எடுத்து சொல்ல மாட்டேன், நான் சொன்னதெல்லாம் உண்மைதான், நான் பார்த்தது ஒரு பக்கம், மேபி உனக்கு அவரை பிடிச்சது இன்னொரு பக்கமாக இருக்கலாம், நான் உன்னுடைய காதலுக்கு நான் தடையாக இருக்கணும்னு நினைக்கவே இல்லை சீதா, ஏன்னா நீ ரொம்ப மெச்சூர்டான பொண்ணு, எனக்கு தெரியும், நீ ஒரு முடிவெடுத்தனா அது கரெக்டாக இருக்கணும்னு நான் நம்புகிறேன், அதனால் நான் உன் காதலுக்கு நான் சம்மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவோட சம்மதத்தை தெரிவிக்கிறாரு. நிஜமாக தான் சொல்கிறீங்களாம்மா, அருண் உங்களை ஏற்றுக்கிறீங்களா நீங்கள் அப்படின்னோடனே, கண்டிப்பாக உனக்காக நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே சீதாவுக்கு செம்ம சந்தோஷம் ஆகிடுது. உடனே சீதா பார்த்தீங்கன்னா மீனா கால் பண்ணி, அக்கா மாமா இதுமாதிரி சொன்னார்க்கா அப்படின்னோடனே, அப்படியா, நிஜமாவாடி, என்கிட்ட கூட அவர் சொல்லவே இல்லையே, நான் தான் சொன்னேன்ல அவர் கண்டிப்பாக மனசை மாறிடுவாருன்னு சொல்லிட்டு, ரொம்ப நல்ல விஷயம், அம்மாட்ட சொன்னியா, இல்லைக்கா இன்னும் சொல்லலைக்கா, அவர்கிட்ட சொன்னியா அப்படின்னோடனே, இல்லைக்கா அருணுக்கு இன்னும் சொல்லலைக்கா, இனிமேல் தான் கால் பண்ணி சொல்லணும் அப்படின்னோடனே, சரி ஓகே நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு மீனா ஃபோன் வச்சிடுறாங்க. உடனே அருணுக்கு கால் பண்ணி, இந்தமாரி எங்கள் மாமா ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னோடனே, அருணும் பார்த்தீங்கன்னா, நான் நேற்று தான் நானும் பார்த்தேன், முத்து ஒன்றும் நான் நினச்ச மாதிரிலாம் இல்லை, அவருக்குள்ளேயும் கொஞ்சம் நல்ல குணங்கள்லாம் இருக்குன்றது நேற்று தான் நானும் புரிஞ்சுக்கிட்டேன், அவர் கோவம் தான் அடிக்கடி வருது தவிர மற்றபடி அவரும் நல்லவர் தான் நானும் புரிஞ்சுக்கிட்டேன், நானே உங்கள்கிட்ட பேசணும்னு நினச்சேன், அதுக்குள்ளே அவங்க மாமா இப்படி சொல்லிட்டாரு, ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அருணை பார்த்திங்கன்னா சீதா கிட்ட சொல்கிறாங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண ரொம்ப நன்றி, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.